வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் பார்த்திபன். இப்போ நீங்க இந்த வீடியோ பாருங்க. கோயில்ல நடந்த சம்பவம் மிகுந்த மன வருத்தம் உடையது. சேகர் பாபு நாங்க 1000 குடமுழுக்கு நடத்திட்டோம், 1000 குடமுழுக்கு நடத்திட்டோம்னு பெருமையா சொல்லி கொண்டிருக்காரு. இங்க ரத்த முழுக்கு நடந்திருக்கிறது ஸ்ரீரங்கம் கோயில்ல. வீடியோல தமிழகத்துல ஒரு கோயில்ல அறநிலைத்துறையோட செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு தமிழகத்தோடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களை நமது புதுச்சேரியுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விமர்சனம் செய்யறத நீங்க பார்க்கலாம். இதுல என்னோட கேள்வி என்னன்னா, புதுச்சேரியோட ஆளுநர் புதுச்சேரிக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகள் எவ்வளவோ இருக்கு. இங்க பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சராசரியான அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை. அதே மாதிரி நீண்ட வருடங்களாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்து மதத்தின் மீது நடக்கின்ற தாக்குதல் என்று நான் நினைக்கிறேன். 40,000 பேர் திருப்பதிக்கு வந்துட்டு போறாங்க. வேறு மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்து கோயிலுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு இன்னும் அதிக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். உதவி தொகை கிடைக்கவில்லை. அதே மாதிரி மருத்துவ வசதிகள் இல்லை. அதிகப்படியான பார் எண்ணிக்கைகள் காரைக்கால் அதிகமாயிட்டு இருக்கு. இளைஞர்கள் மது போதைக்கும் கஞ்சா போதைக்கும் அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. சராசரியாக ஓடிக்கொண்டிருந்த டவுன் பஸ் இயங்கவில்லை. அதனால காலையில பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க. நிறைய குடும்ப பெண்மணிகள் இந்த குழுங்கிற கடனை எடுத்துட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக ரேஷன் கடைகள் திறக்கவில்லை. கேஸ் விலை ஏறி இருக்கு. இது போன்ற நிறைய அத்தியாவசிய பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு புதுச்சேரியோட ஆளுநர் நீங்க இங்க இருக்கிற வேலையை பார்க்காம தமிழகத்துல போய் பிஜேபிக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் நீங்க போர்க்கொடி தூக்கிக்கிட்டு இந்த மாதிரியான செயல் செய்கிறது உண்மையிலேயே புதுச்சேரியுடைய மக்களோட மனநிலையை பாதிக்கிற மாதிரி இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல இருந்தும் சரி, இந்த ஆட்சி காலத்திலும் சரி, தமிழகத்தில் இருக்கிற ஆளுநர்கள் யாராவது புதுச்சேரிக்கு புதுச்சேரியை பார்த்துருக்கிறாங்களா, பார்வையிட்டிருக்கிறாங்களா, அந்த மக்களோட குறைகளை கேட்டிருக்கிறாங்களா, புதுச்சேரியை பத்தி நல்லதோ கெட்டதோ ஏதாவது விமர்சனம் செய்திருக்கிறார்களா? அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுச்சேரியுடைய ஆளுநர் எதுக்காக தமிழகத்துல போய் இவ்வளோ ஒரு பகிரங்கமா நீங்க போராடிட்டு இருக்கிறீங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியவே இல்லை. இதற்கு முன்னாடி ஆளுநராக இருந்த திருமதி கிரண்பேடி அவர்கள் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் கிடையாது. அதர் மாநிலத்தில் உள்ளவர், அதர் லாங்குவேஜ் பேசுறவங்க. அவங்க நம்மளுடைய புதுச்சேரி மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்க முடியல. அதனால மத்திய அரசாங்கத்தோட செயல்பாட்டில் புதுச்சேரியை வஞ்சித்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய செயல் திட்டங்களில் கையெழுத்து போடாமல் தடுத்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, தமிழ் பேசக்கூடிய தமிழ் பண்பாடு உள்ள ஒரு பெண்மணி நமக்கு ஆளுநராக கிடைச்சது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நமக்கு ஏதாவது பயன்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா நீங்களும் பிஜேபிக்கு போர்க்கொடி தூக்கி நிற்கிறது எந்த வகையில் இது நியாயமாக இருக்கும்? இது ஒரு வேதனையோடு கேட்குற ஒரு விஷயம். தயவுசெய்து புரிஞ்சுங்க. புதுச்சேரி மாநிலம், குறிக்கிய மாநிலம், இந்த மாநிலத்தில் இருக்கிற 4 பிராந்தியத்திலையும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. சேகர் பாபு கோயில் துறைகளில் அறநிலைத்துறையில் சரியான செயல்படலனாக்கா அதை தமிழக அரசு பார்த்துப்பாங்க, அதை கேட்டுப்பாங்க. அதை சேகர் பாபுவை எதிர்த்து போராடுவதற்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை ரொம்ப ஸ்பீடாக செயல்பட்டு இருக்கிறாரு. அவரும் தமிழகத்தை பார்த்துப்பாரு. இவ்வளோ பேச்சு பேசுகிற அண்ணாமலை என்னைக்காவது ஒரு நாள் புதுச்சேரி பற்றி பேசியிருக்காங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆளுநருங்கிற ஒரு அருமையான இடத்துல இருந்துகிட்டு புதுச்சேரியில் நடக்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு நீங்க தொடர்ந்து உங்களை லாஸ்டா பேட்டியில் நான் புதுச்சேரி சம்பந்தமா பேசி எப்போ பார்த்தோம்னா, திருமதி சந்திர பிரியங்கா அவர்கள் அமைச்சரவை ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்போ நீங்க அவங்களுக்கு எதிராகவும் என்ஆர் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் பேட்டி அளித்தீர்கள். அதுதான் கடைசியாக உங்களை பேட்டியில் பார்த்தது. அதுக்கப்புறம் நீங்க முழுக்க முழுக்க தமிழகத்தை பற்றி தான் பேசிட்டீங்க. தமிழகத்தில் மழை தண்ணி தேங்கியிருக்கு, பாதிப்புக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும். அதற்கான முயற்சிகள் எல்லாரும் எடுத்துட்டு இருக்கிறாங்க, பாராட்டுகளை பெற்றுட்டு இருக்கிறாங்க. அதற்கும் நீங்க தான் போய் முன்னாடி நிற்கிறீங்க. இங்கே புதுச்சேரியிலையும் மழை பெய்யுது, காரைக்காலையும் மழை பெய்யுது. இங்கே ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு கையெழுத்து, ஒரு நிவாரணம் ஏதாவது தயவுசெய்து அம்மையார் அவர்கள் புதுச்சேரி மக்களுக்காகவும் குரல் கொடுக்கணும்னு நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களுக்காக நாடும் போராளி பாப்பாத்தி.